விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல் வயலில் இருக்கக்கூடிய அந்த பிபிஹெச் அப்படி இல்லைன்னா புகையான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயினா தெரியும். அப்படி இல்லைனா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் கட்டுப்படாமல் பயிரை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதற்கு எந்த வகையான மருந்து நம்ம பயன்படுத்தணும், ஓகேங்களா, எந்த மருந்து பயன்படுத்தினா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மருந்துடைய பெயர் என்ன அப்படின்னா பைட்ரோபென்சின் 50% WG. இதுதான் அந்த மருந்துடைய பெயர், ஓகேங்களா. இந்த மருந்து மற்ற மருந்துகள் பார்த்திங்கன்னா பூச்சிகளை உடனே கொள்வது போல் தெரிஞ்சாலும் பெரிய அளவில் அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் இந்த மருந்து அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமான ஒரு மருந்து. இதை எப்படி தெளிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ டோசேஜ் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா. ஓகே, இந்த பைமெட்ரோசின் 50% WG இந்த மருந்து பெரும்பாலும் பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி பூச்சிகளை துடிக்க வச்சு பார்த்திங்கன்னா கொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் இது. மற்ற மருந்துகள். பட் இது முற்றிலும் மாறுபடுது. தொழில்நுட்பத்தின் பெயர் பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபீடிங். அதாவது நர்வஸ் சிஸ்டம்ஸை அட்டாக் பண்ணி கொள்ளாமல் இது ஆன்டி ஃபீடிங் மெத்தடில் ஒர்க் பண்ண போகுது, ஓகேங்களா. இந்த மருந்து தெளிக்கப்பட்ட அதாவது இலைகள் செடி சாற்றை உட்கொள்ள முடியாமல் 1லிருந்து 2 மணி நேரத்தில் அந்த பூச்சிகளாக இருக்கட்டும் மண்டுக்களாக இருக்கட்டும் அது பார்த்திங்கன்னா வாய் அசைப்போட முடியாத வாய் உறுப்புகள் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது செயலிலிருந்து போயிடும், ஓகேங்களா. பூச்சி உயிரோடு தான் இருக்கும், ஓகேங்களா. அதாவது பூச்சி அடித்த உடனே மற்ற மருந்து மாதிரி செத்து போயிடாது. பூச்செல்லாம் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கும். ஆனால் அதனால் செடியை கடிக்கவோ சாற்றை பார்த்தீங்கன்னா உறிஞ்சவோ முடியாது. ஏன்னா வாய் பார்த்திங்கன்னா டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிருக்கும் இந்த ஸ்டைலிஸ்ட் அப்படிங்கிறதுனால. இது வாய்கள் அப்படிங்கிறது பூட்டு போட்ட மாரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும், ஓகேங்களா. பசியால் பார்த்திங்கன்னா தவிக்கும். உணவு இல்லாத ஒரு 2 இல்லை 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் தானாகவே இறந்து போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது கொஞ்சம் புதுசு, ஓகேங்களா. இதில் உள்ள மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் எரர் அப்படிம்பாங்க. என்னன்னா இலையோட மேல் பகுதியில் மருந்து பட்டாலுமே அது இலையோட மேல் பகுதியில் மருந்து பட்டாலுமே அது இலையோடைய அடிப்பகுதிகளுக்கும் ஊடுருவி சென்று அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளையும் தப்பிக்க முடியாத மாதிரி பார்த்துக்கக்கூடிய வகையில் இது பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் தான் இது, ஓகேவா. இது எப்படி பயன்படுத்துவது, எந்த பயிர்களுக்கு பயன்படுத்துவது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா. சரியான அளவில் மருந்து கலப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா பயிர்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு 120 முதல் 150 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த டெக்னிக்கல், ஓகேங்களா. எந்தெந்த பயிர்களில் என்னென்னா அப்படின்னா நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் புகையான் மற்றும் பச்சை தத்து பூச்சிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். மாமரம் வச்சுருக்கோம், மாந்தோப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப பூக்களையும் பிஞ்சுகளையும் தாக்கும் அந்த மந்தப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மந்தப்பூச்சிகளை பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். காய்கறிகளில் அசுவினி அப்புறம் அந்த வெள்ளை ஈக்கெல்லாம் வரும் இல்லையா, இதை சூப்பராக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 200லிருந்து 300 லிட்டர் தண்ணியில் பயன்படுத்த வேணும். அப்போ தான் செடியோட எல்லா பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா அது பரவும், ஓகேங்களா. நம்ம தெளிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஓகேவா. இந்த நுட்பத்தை நம்ம பயன்படுத்தும் போது நெல் வயலில் புகையான்கள் எப்போதும் செடியினோட அடிப்பகுதியில் தான் இருக்கும். நாம் மேல் பகுதியில் மருந்து அப்படியே பேட்டரி ஸ்பேரில் விசுற மாரி மேல் பகுதியில் மட்டும் படுற மாரி அடிப்போம், இல்லை பவர் ஸ்பேர்லேயே அடித்தாலும் மேல் பகுதியில் படுற மாரி மட்டும் அடிப்போம். ஆனால் இதோட அடிப்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா மருந்து படணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். அது தூர் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் படணும். அப்போ தான் இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துங்கிறது தேர்வு திறன் கொண்டது. அதாவது குறிப்பிட்ட பூச்சிகளை மட்டும்தான் கொள்ளாது. பயிர்களுக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகளை இந்த மருந்து அப்படிங்கிறது கொள்ளாது. தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டுமே கொள்கிற மாதிரி இந்த மருந்து அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்காரு. செலக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ பாப்புலரான பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பாப்புலரான பிராண்ட்ஸ் அப்படின்னா ஜின்ஜின் தான், அந்த என்கே நிறுவனம் வருதுங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் வருது. அடுத்ததாக கிறிஸ்டல் கிராப் ப்ரொடக்ஷன், இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா கார்லோஸ் அப்படின்னு ஒரு பெயரில் வருது. கோரமண்டலில் அஸ்ட்ரா அப்படிங்கிற பெயரில் வரக்கூடியது, ஓகேங்களா. அதற்கப்புறம் தனுக்காவில் அப்ளை அப்படிங்கிற பெயரில் மருந்து அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெவ்வேறு நிறுவனங்களில் இருந்தாலும் டெக்னிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே டெக்னிக்கல் தான்.
அடுத்ததாக எவ்வளோட விலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா, பொதுவாக 120 கிராமுடைய விலை அப்படிங்கிறது 550 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வரைக்கும் இருக்கும். 1/4 கிலோ அதோடைய விலை அப்படிங்கிறது 1100 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது வந்து நிறுவனங்களை பொறுத்து வேறுபடும். ஓகேங்களா, 1/2 கிலோ அதோடைய அளவு விலை அப்படிங்கிறது 1900லேருந்து 2300 ரூபாய் வரைக்கும். 1 கிலோவுடைய விலை அப்படிங்கிறது 3600 இருந்து 4400 வரைக்கும் விலை வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் மாறுபடும். இன்னொரு விஷயம் விவசாயிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன், இது வந்து WG, அதாவது வாட்டர் டிஸ்பெரபிள் கிரானுலேட்ஸ். தண்ணியில் போட்டு நம்ம கரைக்கணும். எத்தனை டேங்குக்கோ அதுக்கேற்ற மாரி நம்ம கரைச்சி நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது தான் இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த கம்பெனி நிறுவனத்துடைய ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் போடுங்க, அந்த பாட்டிலோட ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் போடுங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து அதுமாரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் போட்டுறேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு இதோடைய பிரபலமான பிராண்ட்ஸ், பாப்புலர் பிராண்ட்ஸ் இருக்குல்லாங்க இல்லையா, இப்போ ஜின்ஜிந்தாவாக இருக்கட்டும், கிறிஸ்டல் கிராப்பாக இருக்கட்டும், கோரமண்டலில் வரக்கூடிய அஸ்ட்ராவாக இருக்கட்டும், தனுக்காவில் வரக்கூடிய அப்ளையாக இருக்கட்டும், அதோடைய பெயர் மற்றும் டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அதை கேட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு இதில் எதுவுமே கிடைக்கல, வேற ஒரு நிறுவனத்தில் இருக்க மருந்தை சொல்கிறாங்க, அதை வாங்கி பயன்படுத்தலாமான்னா, டெக்னிக்கல் இதுவாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த நிறுவனத்து மருந்தை வேணாலும் வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்ததாக இன்னுமே சந்தேகம் இருக்கும், என்னென்னா எந்த நெல்லுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. உதாரணமாக இப்போ நெல்லுக்கு அப்படின்னு சொல்லி எந்த நோயை தாக்கம்னு சொல்லியிருந்தேன்னா, புகையான் இலைப்பயன், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு ஏக்கருக்கு 120 கிராம் அப்படிங்கிறது போதுமானது. 15 லிட்டர் டேங்குக்கே போதுமான 15 லிட்டர் டேங்குக்கு 10 to 12 கிராம் வந்து போதுமான அளவு. ஓகேவா, அடுத்ததாக பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அசுவனி, ஜடீஸ், இந்த வெள்ளையி, இது மாதிரியான நோய்களை கண்ட்ரோல் பண்ணோம். அது வந்து 120லேருந்து 150 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு. ஒரு டேங்குக்கு 12 கிராம் போதும். ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு டேங்குக்கு 15 கிராம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவே இப்போ வந்து நீங்கள் காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அசுனி, வெள்ளையி, இது மாதிரியான நோய்களுக்கு, கத்திரிக்காய் செடியை பொறுத்தவரை வெள்ளையி, இந்த நோய்களுக்கு வந்து 100லேருந்து 120 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு போதுமானது. ஒரு டேங்குக்கு 10 கிராம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவிலான ஒரு மிக்சிங் தான். ஓகேவா, நான் சொல்லக்கூடிய அந்த கிராம் ஒரு டேங்குங்கிறது 15 லிட்டர் தண்ணிக்கு. ஓகே, 15 லிட்டர் தண்ணி கொண்ட டேங்குக்கு தான் இது போதுமான அளவு. ஓகேங்களா, இதை தவிர வேறு ஏதாவது பயிர்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா, எந்த கிராப்புக்கு என்ன மருந்து தேவை, எந்த மருந்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதற்கு சம்பந்தமான வீடியோஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர இதில் போடுவோம். இதற்கு மேலே நீங்கள் எந்த மருந்தை பற்றி கமெண்ட் சொன்னாலும் நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்படிங்கிறத போடுவோம். நான் ஒன்றும் சுயமாக யோசித்து பக்காவாக ஒர்க் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நானும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஃபைன் பண்ணி உங்களுக்கு பயனுள்ள வகையில் சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணியிருக்கேன். இதற்கு மேலே இது மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.